உங்ககிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஃபைல்ஸை ஒரு இடத்துல சேஃபாக வைக்கணும் அண்ட் அதை எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஒன் டிரைவில் இருக்கக்கூடிய பர்சனல் வால்ட். ஸோ அந்த பர்சனல் வால்ட்டை ஓப்பன் பண்ணும்போது செக்யூரிட்டிக்கு பின் நம்பர் இல்லை உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் இல்லை நீங்கள் கொடுத்துருக்கிற இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு கோட் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ எதை செட் பண்ணியிருக்கிறீங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வால்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருச்சு அண்ட் வால்ட்டுடைய ஃபோல்டரும் பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ இந்த வால்ட்டுக்குள்ளே உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் ஸ்டேட்டஸை கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ சிங்கிங் முடிஞ்சு நமக்கு ஆஃப்லைன் ஆக்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே ஃபைல்ஸை எந்த டிவைஸில் இருந்து வேணாலும் நீங்கள் இந்த வால்ட்டுக்குள்ளே அப்லோட் பண்ண முடியும். வால்ட்டுக்குள்ளே இருக்கிறத எந்த டிவைஸில் இருந்து வேணாலும் நீங்கள் தாராளமாக ஆக்சஸும் பண்ண முடியும், எந்த லொக்கேஷனில் இருந்து வேணாலும். இப்படி உங்களுக்கு தேவையான சென்சிட்டிவான ஃபைல்ஸ் எல்லாம் லோட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வால்ட்டை மேனுவலாக நீங்களே க்ளோஸ் பண்ணலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக 20 மினிட்ஸில் அதுவே க்ளோஸ் ஆயிரும். ஸோ மேனுவலாக எப்படி க்ளோஸ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். ஓப்பனில் இருக்கிற இந்த வால்ட்டை ரைட் கிளிக் பண்ணி ஒன் டிரைவில் போயிட்டு லாக் பர்சனல் வால்ட்டுன்னு கொடுத்துடலாம். ஸோ வால்ட் நமக்கு லாக் ஆயிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக 20 மினிட்ஸில் லாக் ஆயிரும். அந்த டியூரேஷனை கான்ஃபிகர் பண்ணணுங்கிற பட்சத்தில் டாஸ்க் பார்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் டிரைவோட ஐக்கன் இருக்கும். கிளிக் பண்ணி டாப்பில் கியர் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதில் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு லெஃப்ட்டில் அக்கௌண்ட் இருக்கும். அக்கௌண்ட் செக்ஷனில் பர்சனல் வால்ட்டுக்கான ஆட்டோமேட்டிக் லாக்கிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மினிமம் டு மேக்ஸிமம் நீங்கள் தாராளமாக உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த பர்சனல் வால்ட்டை எப்படி செட்டப் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் ஒரு டீட்டெயில்டான வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை நான் கீழே பின் பண்ணியிருக்கிறேன், நிச்சயமாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது தான் ஒன் டிரைவோடைய ஸ்டோரேஜ். ஆனால் பெரும்பாலான யூசர்ஸ் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேருக்கு ஒன் டிரைவ் எப்படி வேலை செய்யும், அது என்னன்னு கூட தெரியாது. ஸோ அதனால் ஒன் டிரைவை நிச்சயமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கும் அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல்.